கூட்டத்தை கூட்டுவதில் கூட்டியதோர் கூட்டத்தின் நாட்டத்தை நாட்டுவதில் நற்கலைஞன் நீ இல்லையோ? அந்த சிரிப்பல்லவோ ஆளையெல்லாம் கூட்டி வரும். அந்த சிறு மீசை அப்படியே சிறைப்படுத்தும். சந்திரனை போலே தகதகவென்று ஒளிரும் அந்த வழுக்கையில் தான் அரசியலே உருவாகும் என்று கவியரசர் கண்ணதாசன் போற்றி பாராட்டிய முத்தமிழ் அறிஞரை வணங்கி உரையினை துவங்குகிறேன். எனக்கு முன்னால பேசின சகோதரர் அவர்கள் எங்க அணில நாங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள், கவிதைகள் எல்லாத்தையும் அழகா தொகுத்து உங்கள்கிட்ட கைத்தட்டு வாங்கிட்டு முடிக்கும் போது மட்டும் ரொம்ப புத்திசாலித்தனமா மக்கள் பணியேன்னு முடிச்சிட்டார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டார். அந்த சாமர்த்தியம் ரொம்ப பிடிச்சது உண்மையாவே எனக்கு. நடுவர் அவர்களே, எந்த இடத்திலையுமே கலைஞர் அவர்களுடைய மக்கள் பணியை நாங்கள் குறைத்து பேசவில்லை, குறைத்து பேசவும் முடியாது. பேசிட்டு வீட்டுக்கு போக முடியாது. கலைஞர் அவர்கள் தான் ஆற்றிய மக்கள் பணியின் மூலம் தமிழர்களை தன் தோளில் சுமந்திருக்கிறார். ஆனால் தான் ஆற்றிய இலக்கிய பணியின் மூலம் இறுதி மூச்சு வரை தமிழை தன் நெஞ்சில் சுமந்திருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் சொல்ல வந்தோம். ஒரு அறிஞருக்கும் நம்முடைய முத்தமிழ் அறிஞருக்கும் என்ன வேறுபாடு? வாழ்க்கையில் எழுதியவர்கள் பலரும் அறிஞராகி இருக்கிறார்கள். ஆனால் எழுதுவதையே தன் வாழ்க்கையாக கொண்டதனால்தான் நம் கலைஞர் முத்தமிழ் அறிஞராகி இருக்கிறார். இப்போ நம்முடைய நடுவர் அவர்கள் கொடுக்க போகிற தீர்ப்புக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சரே ஏற்கனவே அடி எடுத்து கொடுத்துட்டாங்க. உலக வரலாற்றுல ஒரு தலைவனுக்கான அடையாளமா என்ன இருக்கலாம்? அந்த தலைவன் கையில ஏந்தி இருக்கிற வாள் இருக்கலாம், தலையில சூடி இருக்கிற மகுடம் இருக்கலாம், போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கி இருக்கலாம். ஆனா நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் நம்முடைய கலைஞர் அவர்களுடைய அடையாளமாக தேர்வு செய்ததே அவருடைய பேனாவை தான். அதுதான் ஒரு புது கவிஞர் எழுதினாரு. ஏன் கலைஞருக்கு பேனா வைக்கிறார்கள் தெரியுமா? கடைசி வரை கலைஞர் பேனாவை வைக்கவே இல்லை, அதனால் அவருக்கு பேனா வைக்கிறார்கள். பட்டிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு சொல்லிட்டீங்க. என்ன திட்டங்கள் தீட்ட வேண்டும்னு நினைச்சாரோ முதல்ல அதை எழுத்து வடிவத்தில் மக்களுக்கு அறிவிச்சார். அதற்கு பிறகுதான் அதை நிறைவேற்றினார். சேரர் வாழ்ந்த சிறப்பிடம் எங்கே? வீரர் பாண்டியர் அரசு ஏன் கவிழ்ந்தது? சோழர் உலவிய சோர்விலா நாட்டில் கோழை கொள்கை குவிந்தது எவ்விதம் என்று முதலில் எழுதினார். அதன் பிறகு அதை செயலாக மாற்றுவதற்கு உழைத்தார். யோசிச்சு பாருங்க, கலைஞர் அவர்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமா எப்படிங்க இருந்துச்சு? வசனம் யாருக்காவது புரியுமா? சுவாமி, பிரபு, பிராணநாதா, என்ன நூற்றாண்டுனே தெரியாது. ஆனா கலைஞர் அவர்கள் வந்த பிறகு தமிழ் சினிமா எப்படி மாறிச்சு? இப்படி சொல்லவா? குமரகுருபரரை முருகன் பேச வைத்தார், நம்மாழ்வாரை பெருமாள் பேச வைத்தார். தன்னுடைய கூர்மையான வசனங்களால் தமிழ் சினிமாவையே பேச வைத்த பெருமை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இருக்கிறது. என்னுடைய மூத்த பிள்ளையே முரசொலிதான் என்று கலைஞர் அவர்கள் சொல்றார். எழுத்து மேல எப்படி ஒரு பற்று! ஒருத்தர் கேட்கிறார் கலைஞர் ஐயா அவர்கள்ட்ட, இவ்வளவு பணிகளுக்கு நடுவுலையும் எழுதிக்கிட்டே இருக்கீங்களே, எப்படியா உங்களால முடியுதுன்னாரு. அதுக்கு கலைஞர் ஐயா சொன்னாரா, பேனாவை என்கிட்ட இருந்து புடுங்கிட்டா நான் செத்துருவேன் கலைஞர் அவர்கள். 3 கிழமைகளை வச்சு ஒரு கவிதை எழுதியிருப்பார். வெள்ளி சனி ஞாயிறு, விவேகம் எனும் வெள்ளி முளைத்து சாதி மத பற்று எனும் சனி தொலைத்தால் சமத்துவம் எனும் ஞாயிறு பிறக்கும் என்று 3 கிழமைகளை வைத்து கவிதை எழுதியவர். ஒரு காதலனுடைய கடிதத்துக்காக காதலை காத்திருப்பா, ஒரு கணவனுடைய கடிதத்திற்காக மனைவி காத்திருப்பாள். ஆனால் ஒரு தலைவன் முரசொலியிலே எழுதுகிற கடிதத்திற்காக தமிழ்நாடே காத்திருந்தது என்றால் அந்த பெருமை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு தான் உண்டு. கம்பம் நடராசன் ஐயா அவர்கள் நம்முடைய கழகத்தில் இருந்தவங்க. அவங்க மறைந்த போது ஒரு வரியில எழுதினாருங்க முரசொலியில, போய்விட்டாயா போர்வாள் மீசைக்காரா என்று எழுதினார். அந்த ஒரு வரி இப்ப வரைக்கும் நடராசன் ஐயா அவர்களுடைய அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பாடல்களுக்கு மயங்கி கிடந்த தமிழ் சினிமாவை தன்னுடைய வசனங்களால் கட்டி இழுத்த பெருமை கலைஞர் அவர்களுக்கு தான் உண்டு. மனோகரா திரைப்படத்தில் வர்ற வசனத்தை மறக்க முடியுமா? உன்னை ஏன் அழைத்து வந்திருக்கிறேன் தெரியுமா கேட்பார். தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள், அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என்னுடைய கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாய் நீ அப்படின்னு சொன்ன உடனே, கட்டளையா இது? கரை காண முடியாத ஆசை,
பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குளவி கொஞ்சி தங்கத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே என் விழி நிறைந்தவனே தீரர் வழி வந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்கிற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? தியேட்டர்ல விசில் பறந்துச்சுங்க இந்த வசனத்துலாம். பராசக்தியில வர்ற வசனங்களை மறக்க முடியுமா? ஆகாரத்திற்காக அழுக்கை தின்று தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன், அதை போல நான் செய்வதிலும் சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் கலந்திருக்கிறது. அதனாலதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் சொன்னாங்க, பராசக்தி உலகத்தை படைத்தாள் என்று சொல்வார்கள், ஆனால் அந்த பராசக்தியே படைத்தவர் எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர். சினிமா பராசக்தி. அதுலயும் பேராசிரியர் நாகநாதன் ஐயா அவர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறாங்க. போய் மணமக்களை வாழ்த்தணும். பொதுவா மணமக்களை வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துவாங்க? நகமும் சதையும் போல வாழ வேண்டும், மலரும் மனமும் போல வாழ, இப்படி வாழ்த்துறதான வழக்கம். ஆனா அவர் எப்படி வாழ்த்தினார் தெரியுமா மணமக்களை? தந்தை பெரியாரும் பகுத்தறிவும் போல முதல்ல, இரண்டாவது பேரறிஞர் அண்ணாவும் தமிழ் பண்பாடும் போல, மூணாவது என்ன தெரியுமா? முத்தமிழறிஞர் கலைஞரின், அதாவது திருக்குறளும் கலைஞரின் தெளிவுரையும் போல மணமக்கள் வாழ வேண்டும். அவர் எழுதிய குறளோவியத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை. 133 அடியில வள்ளுவருக்கு பிரம்மாண்டமான சிலை. வாலி ஐயா எழுதுறாங்க, எல்லோரும் காகங்கள் உட்காருவதற்கு சிலை தருவார்கள், நீ ஒருவர்தான் மேகங்கள் உட்காருவதற்கு சிலை எழுப்பிய ஒரு தலைவன். எப்படிப்பட்ட ஒரு பற்று அவருக்கு தமிழ் மேல. தன்னுடைய இலக்கிய படைப்புகள்ல அவர் வைக்கக்கூடிய தலைப்புகள் கூட அவ்வளவு புதுமையா இருக்கும். எழுத்தாணி அப்படின்னு ஒரு தலைப்பு, மூணா காணா, பேனா முள் அப்படின்னு ஒண்ணு, எழுதவில்லைன்னு ஒரு தலைப்பு, முழுமையா எழுதியிருப்பார். ஆனா இன்னொரு படைப்புல கவி நயம் சொட்டும், ஆனா அதுக்கு என்ன தெரியுமா தலைப்பு? கவிதை அல்ல, ஆனா முழுக்க கவிதையா இருக்கும். காவிரி தாய்க்கு ஒரு கவிதை எழுதியிருப்பார். பொதுவா நதியை பெண்ணா பாவிச்சு எழுதுறது வழக்கம். அந்த நதி எப்படி வருதான்? குடகுமலை உச்சியிலே கோலம் காட்டி அழகு மகள் காவிரியும் ஆட வந்தாள். வரும்போது இந்த கர்நாடகக்காரங்க அணை கட்டிடுறாங்க. அதை ரெண்டு அர்த்தத்துல சொல்றாரு. ஆட வந்த ஆரணங்கை அடைவதற்கு ஓடி வந்த கர்நாடகத்தான் அணை என்றான். அவன் கையணையை தாண்டி கல்லணைக்குள் நுழைந்து தன் கற்பு நெறி காக்க தஞ்சைக்கு தாவி வந்தாள். சோழ மன்னன் போய் முறையிடுறான். சோழ மன்னன் சொல்றான், உனக்கு திருமணம் ஆயிட்டா எல்லாம் சரியாயிரும், இல்லாட்டி யாராவது முரட்டு போய் இப்படிதான் அணைன்னு சொல்லுவான் உன்கிட்ட. உனக்கான மாப்பிள்ளை யாரு தெரியுமா? அது அடுத்த வரி எழுதுறாரு, பூம்பாவை காவிரியின் புகார் கேட்டு சோழ மன்னன் பூம்புகாரின் கடல் அலையை கணவனாய் ஆக்கி காத்தான். பிறந்த வீட்டை என்றும் மறந்திடாமல் புகுந்த வீட்டு வளம் பெருக வாழ்வதுதான் பெண்மணிக்கு பெருமை என்றால் நம் கண்மணியாம் காவிரிக்கும் அது பொருத்தம்தானே என்று அந்த கவிதை நிறைவு செய்திருப்பார். இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். பா விஜய் அவர்களுடைய இந்த வரிகளை சொல்லி, ஆன்மீகத்தை நீங்கள் படைக்கவில்லையாம், அறியாதோர் சொல்லுகிறார்கள். பகுத்தறிவாளர்களின் பகவத்கீதை தானே உங்கள் பராசக்தி. அறிவு பாசறையில் முழங்கிய அரோகரா தானே உங்கள் மனோகரா. உங்கள் பேனாவிலே நீங்கள் மை நிரப்புகிற போதெல்லாம் தென்மண்டல திசை காற்றுக்கு தமிழ் திமிர் முளைக்குதையா. ஒவ்வொரு முறையும் உங்கள் பேனா தலை குனிந்த போதும் தமிழ் மானுடம் தலை நிமிர்ந்தது. பேனா பிடித்து பிடித்தே நீங்கள் பெரு விரலில் சுமக்கின்ற வலி, அதுதான் ஐயா இந்த உலக தமிழர்களையே உணர்ச்சியோடு செதுக்கி இருக்கிற ஒளி என்று பா விஜய் அவர்கள் எழுதினார் என்றால், அந்த பேனாதான் கலைஞர் அவர்களுடைய படைக்கலம். கலைஞர் என்கிற பெயரே தமிழ் இனத்திற்கு அடைக்கலம். சபை எத்தனை, களம் எத்தனை, புகழ் எத்தனை, இந்த நாட்டை ஒரு எழுத்தாளன் ஆண்டார் என்பதுதான் தமிழ் சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற சாதனை என்று சொல்லி, கலைஞர் அவர்களுடைய நீடித்த புகழுக்கு, நிலைத்த புகழுக்கு காரணம் அவருடைய இலக்கிய பணியை என்கிற ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.